ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு கரிகல்ச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சேமியா பிரியாணி ரெசிபி. இது வந்து மட்டன் கைமா வச்சு சேமியா யூஸ் பண்ணி செய்கிற பிரியாணி. இது பிரியாணிக்கு ஜூனியர்னே சொல்லலாங்க. டிஃபன் ஐட்டமாக இதை சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு சேமியா செய்ய போகிறேன். அதுக்காக 200 கிராம் அளவுக்கு மட்டன் கைமா எடுத்திருக்கேன். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்த உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க 200 கிராம் கைமா சேர்த்துக்கலாம். மட்டனை ஓரளவுக்கு வதக்கி எடுத்துட்டு அது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி பழம் நான் சேர்த்துக்கிறேன். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும். நம்ம கைமாலையும் இந்த உப்பு சேர்ந்து சாப்பிட நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது பிரியாணி மசாலா தான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்ல காரமாக இருக்கும், அதனால் 1/2 டீஸ்பூன் அளவு போதுமாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். நம்ம மசாலா பொடிகள்லாம் சேர்த்துட்டனால அதை அடிப்பிடிக்கிறதுக்கு தொடங்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அடிப்பிடிக்காமல் வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் இப்போ தான் புதினா வாங்க போயிருக்காங்க, வாங்கிட்டு வந்தவுடனே சேர்த்துக்கிறேன். இது கூட நான் 200 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், புதினா கிடச்சிருச்சு. புதினா சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி போட்டு 2 ஸ்டீம் அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு விசில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கைமா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கணும். 2 ஸ்டீம்லேயே நமக்கு மட்டன் கைமா வெந்து வந்துடும். இப்போ இது கூட நம்ம இன்னொரு 200 ml தண்ணியை சூடு பண்ணி சேர்க்க போகிறோம். சுடு தண்ணி தான் சேர்க்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு கம்மியாக இருந்தது, அதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக காரம் கூட நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை சேர்க்குறேன். ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இது கூட நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்க 400 கிராம் சேமியாவை இப்போ சேர்த்துக்கிறேன். 400 கிராம் சேமியாவுக்கு 400 ml தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் சேமியாவில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸில் இந்த சேமியா நல்லா குக்காகி வந்துடும். இப்போல்லாம் நம்மளுக்கு ரோஸ்டட் சேமியா தான் அவைலபிளாக இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ரோஸ்டட் சேமியா தான், அதனால் இதை நம்ம மூடி போட்டு தம்மில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, சீக்கிரமாக வெந்துடும். நம்ம சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது பிரியாணியோட டேஸ்ட்லேயே இருக்கிறதுனால தான் இதை சேமியா பிரியாணின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய். சூப்பராக இருக்குமாம்மா, ஸ்பைஸியாக இருக்கு, சூப்பர்.